வணக்கம், திஸ் இஸ் ஜீவா ஃப்ரம் ஜீஸ் லாக்ஸ். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிறுவாணி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப மைல்டான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே டேஸ்டியாக இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு முழு பூண்டு உரிச்சதை ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்திருக்கேன். அதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்சி எடுத்த விழுது தான் மசாலாவை, வேறு எந்த மசாலாவும் இது கூட நம்ம சேர்க்க போகிறதில்ல. சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிக்கன் கூட இந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். இது கூட உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். மோஸ்ட்லி இந்த போன்லெஸ் சிக்கனாக எடுத்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் நான் 3/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். மசாலாவை சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ண விட்டுறணும். 1/4 கப் அளவு துவரம் பருப்பை ஏற்கனவே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், வேக வச்ச தண்ணியையும். இப்போ நம்ம சிக்கன் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இந்த சிக்கனை தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூட கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வேகிறதுக்கு அந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கணும்ல, அந்த தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த பருப்பு தண்ணியிலேயே சிக்கனை ஓரளவுக்கு வேக விட்டுக்கலாம். 3/4 சிக்கன் வெந்ததும் நம்ம இந்த பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கணும். சிக்கன் நல்லா வெந்து வரும்போது அந்த வாசனை வீடு ஃபுல்லாக அப்படியே செமையாக இருக்கும். நல்லா ட்ரையாக வேக வச்சுட்டு அது கூட கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி கீரை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், சிறுவாணி சிக்கன் ரெடி. ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளவுதான், டேஸ்டியான சிறுவாணி சிக்கன் ரெடி. இந்த சிக்கனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே மைல்டான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்டியான ஒரு சிக்கன் ரெசிபி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜீவ்ஸ் லாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.